ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம நிறங்கள் 3 அந்த படத்தோட கதை தான் கேட்க போறோம். நம்ம நித்தம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில 1000 பேரை சந்திக்கலாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நபர்னால நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அன்னைக்கு தெரியாது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காணா போயிருது. அந்த பொண்ணு நம்ம அதர்வா, ரஹ்மான் மற்றும் சரத்குமார் இவங்களோட வாழ்க்கையை எப்படி ஒண்ணா இணைக்குது, உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத நிறைய ட்விஸ்டோட நம்ம எதிர்பார்க்காத ஏகப்பட்ட திருப்பங்களோட சொல்லியிருக்க படம் தான் நிறங்கள் 3. நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. நம்மளுக்கு நிறம் 1 அப்படின்னு சொல்லிட்டு +2 படிக்கிற ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. காலையில வெள்ளன 5 மணிக்கெல்லாம் டியூஷன் போகணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த இருட்டுக்குள்ள சைக்கிளை ஓட்டிட்டு போனோம்னா அங்க நம்மளுக்கு டியூஷன் சென்டர் மூடி இருக்கு. பக்கத்துல இருக்க நம்ம சின்னி ஜெயந்தோட டீ கடைக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு ரூபா எண்ணெய் வாங்கி அங்க இருக்க ஃபோன் பூத்துல இருந்து அவரோட ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. ஏய், இன்னைக்கு டியூஷன் லீவா? ஆமாண்டா மச்சான் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் எங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாதா? இல்லடா மச்சான், கோச்சுக்காதரா, நேற்று சாயங்காலமே சார் குரூப்ல போட்டாரு, என்கிட்ட பேலன்ஸ் இல்லடா அப்படின்னு சொன்னா, நீ ஸ்கூலுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு கோம ஃபோனை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கார்ல கடத்துறத பாக்குறாரு. இவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்டவே இவர் திரும்பி பார்த்த செகண்டுக்கு பயந்து போய் இவர் சைக்கிள் எடுத்துட்டு வேவேமா வீட்டுல போய் ரூம்ல கதவு போட்டுட்டு அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்காரு. வீட்டுல இதை யார்ட்டையுமே சொல்லாம வேவேமா ஸ்கூலுக்கு கிளம்புனா அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏன்டா இன்னைக்கு டியூஷன் லீவானா? நேற்று சாயங்காலமே எல்லாருக்கும் குரூப்ல மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்றாரு, ஸ்ரீ, நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசிட்டோம். நீ காலேஜ் போனோடனே கண்டிப்பா உனக்கு மொபைல் போன்னா, அப்ப அதுக்கு இடையில எனக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா நீங்க எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு கோவமா கத்திட்டு அங்க இருந்து சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூல் கிளம்பிடுறாரு. இங்க நம்மளுக்கு ஸ்கூல்ல காட்டுறாங்க. ரகுமான் தான் பாத்தீங்கன்னா கிளாஸ் சாரா இருக்காரு. அவரோட பேரு வசந்த். இவரு இன்னொரு 2 பசங்க 3 பேர் லேட்டா வந்து நின்னா நம்ம ஸ்ரீயை மட்டும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மீதி 2 பேரையுமே நேரா போய் நீங்க பிரின்சிபல் ரூம்ல போய் சாரை பார்த்துட்டு வாங்க, ஆல்ரெடி நீங்க 2 தடவை லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டி விட்டுறாரு. நம்ம சார் பாத்தீங்கன்னா ஏதோ மைண்ட் அப்செட்ல இருக்காரு அப்படிங்கறது மட்டும் நம்ம ஸ்ரீக்கு தெரியுது. போன் எடுத்துட்டு வெளியே போறாரு. திடீர்னு உள்ள வந்தவர், ஸ்ரீ, உனக்கு ஒரு செமினார் கொடுத்துருந்தேன்ல, அந்த செமினார் கொஞ்சம் நீ எடு, கிளாஸை பார்த்துக்கங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரின்சிபல் ரூம் போயிடுறாரு. செகண்ட் பீரியட் சார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே போன 2 பசங்க இங்கே வந்துடுறாங்க. ஆமாம் சார், பிரின்சிபல் ரூம் வந்தாரான்னு கேட்டால், ஆமாண்டா என்னன்னு தெரில, ரொம்பவே சூடாக இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவரோட ஃப்ரெண்டு காமேஷ் சொல்கிறாரு, மச்சி, இன்னைக்கு சாரோட பொண்ணு பார்வதி பார்த்தேன்னா கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு வரலடா, ஒருவேளை அதனால சார் டென்ஷனாக இருக்காருன்னா, உன் டியூஷனில் படிக்கிறேன்னா, ஆமாம் மச்சான், எப்பொழுதுமே கிளாஸ் மிஸ் பண்ணாமல் வந்துடுவா, இன்னைக்கு ஆனால் வரல அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டு டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, சார் பிடி சார் எங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக்கை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போய் இவர் எந்த இடத்துல காரை பார்த்தாரோ அங்கனக்குள்ள இருக்க சுற்றி எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இங்கே ஒரு ஆம்னி ஒரு பொண்ணோட 3 பேர் கிளம்பி போன மாதிரி பார்த்தீங்களா, செஞ்சீங்களா அப்படின்னு விசாரிச்சா யாருக்குமே எதுவுமே தெரியல. நம்ம ஸ்ரீயோட ஃப்ரெண்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடிச்சு கேட்குறாங்க, பார்வதி அங்கே இருக்காளா, காலையில் டியூஷனுக்கு வரல, உங்களோட ஸ்கூல்லையாவது வந்திருக்காளான்னு கேட்டோம்னா, என்னன்னு தெரியலடா, அவங்க அப்பாவும் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்களா, அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு நைட்டு உட்காந்து 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு காமேஷ் சத்தம் போடுறாரு, ஏய், நீ தூக்கிட்டு போன பொண்ணு பார்வதின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பார்த்தியா? இல்லை இல்லை, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பயப்படுற? அவ யாராவது பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுற்றிட்டு சினிமாவுக்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்துருவாடா, நீ ஏன்டா கவலைப்படுறேன்னா? அவளுக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்ரீ சொல்லும்போது அப்படி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் தான் நம்மளுக்கு பார்வதியை ஸ்ரீ பார்த்துருப்பாரு. பார்த்த உடனேவே இவருக்கு பிடிச்சி போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி பேசுறதுன்னு யோசிக்கும் போது காமேஷ் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இங்கே நம்ம காமேஷ் சொல்கிறாரு, டேய் மச்சான், லவ்வாடா அப்படின்னா, டேய் அந்த அளவுக்குலாம் போலடா. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீயோட அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு பக்கத்தில் ஸ்ரீ இருந்தால் கொடுப்பா, காலையில் ஃபஸ்ட் பீரியட்லேருந்தே நீங்கள் கிளாஸே அட்டன் பண்ணலையாமே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், எதுவும் பிரச்சனையாப்பான்னு பயந்துக்கிட்டே கேட்குறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, என்னைய டென்ஷன் ஆக்காமல் ஃபோனை வைங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அவரோட ஃப்ரெண்டு சத்தம் போடுறாங்க, டேய், ஏன்டா யார் மேலேயே இருக்க கோவத்தை அப்பா மேலே காட்டுறேன்னா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு வசந்த் சார் வேறு சார் மாதிரி நடந்துக்கிறடா, அவர் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், லாஸ்ட் இயர் என் லைஃபே போக போடுச்சு, அவர் தான் என் லைஃபே காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னா நம்மளுக்கு ஸ்ரீ ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக கிளாஸில் இருப்பார். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம வசந்த் சார் பார்த்தீங்கன்னா அவரோட பெஞ்சில் உட்காந்து கேஷுவலாக, என்னடா மச்சான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இவர் அப்படியே மிரண்டு போயிடுவார். உன் பெஞ்சில் உட்காந்துருக்கேன்ல, உன்னை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டா தப்பு இல்லைல்ல, ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிட்டு தயவு செய்து உன்னோட ப்ராப்ளமை சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா, சார் வீட்டில் டெய்லிக்கே பிரச்சனையாக நடக்குது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அப்பாக்கு அம்மாக்கு இடையில எதுக்கு எடுத்தாலும் சண்டை. டைவர்ஸ் வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, உங்க அப்பா அம்மாவை நீ ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பா அம்மாட்ட வசந்த் சார் அவ்வளோ அழகா பேசுறாரு. சார் உங்களோட சண்டையை நீங்க தனிப்பட்ட முறையில எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது உங்க பையனோட வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறப்ப தயவு செய்து இனிமே நீங்க சண்டை போடாதீங்க. புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அதுல இருந்து 2 பேருமே வீட்ல சண்டை போடுறதே இல்ல. நம்ம ஸ்ரீயும் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாரி பார்வதி எனக்கு ரொம்பவே மாரல் சப்போர்ட்டா இருந்தாடா. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரதுக்கு எனக்கு அவ தான்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. மச்சான் உன் பைக் சாவிய குடு. மைண்ட் ரொம்ப சரியில்லாம இருக்கேன். ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ பைக்க வாங்கிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போனோம்னா, கரெக்ட்டா ஒரு இடத்துல அந்த கார பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இங்க வந்து நேரா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லி, "மச்சான் அதே கார் தான்டா எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும்டான்னா, பின்னாடி தி காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு." அவர் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து அந்த வீடையும் காரையும் காட்டுறாரு. "மச்சான் கன்ஃபார்ம்டா தெரியும் எனக்கு இந்த கார் தான். உள்ளுக்குள்ள போய் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சைலன்ட்டா விசாரிப்போம்." அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு நிறம் 2ன்னு சொல்லிட்டு அதர்வாவ காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு. "டேய் நம்மளே போலீஸ் அப்ரூவல் வாங்காம எடுக்கிறோம். பார்த்து சேஃப்டியா எடுங்க." அப்படின்னா, அது வேற எந்த சீனும் கிடையாது. ஒரு பொண்ண கிட்னாப் பண்ணி கார்ல ஏத்துற மாரி சீன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அத தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பார்த்துருவாரு. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, "யாருன்னு தெரியல மச்சான். எவனோ சைக்கிள்ல வந்து நின்னு பார்த்துட்டு போறானா." "டேய் டக்குனு பேக்கப் பண்ணுங்கடா. வேற ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள." அப்படின்னு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பக்கத்துல இருக்க நம்ம சின்னி ஜெயந்த் டீ கடைக்கு தான் வராங்க. இவங்களும் அங்க ரெகுலர் கஸ்டமரு. நம்ம அதர்வாக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கு. அவரு கஞ்சாவ சுருட்டி சிகரெட் மாரி அடிச்சா, நம்ம சின்னி ஜெயந்த் வந்து சத்தம் போடுறாரு. "இத குடிச்சா தான் உனக்கு மூளை வேலை செய்யுமா?" அப்படின்னு கேட்டா, "இத குடிச்சா நம்மள வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். புதுசு புதுசா கதை யோசிக்க தெரியும்னே. அதுக்காக தான் இத அடிக்கிறதுன்னா." "சொன்னா நீ கேட்கவே மாட்டியான்னு" பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க நம்மளுக்கு சைக்கிள்ல பார்வதி வர்றத காமிக்கிறாங்க. அவங்க சைக்கிள் உருட்டிட்டு வர்றத பார்த்தோனே, நம்ம சின்னி ஜெயந்த் கேட்கிறாரு, "என்னமாச்சு சைக்கிள் செயின் அறுந்திருக்கு, கையெல்லாம் காயமா இருக்குன்னு" கேட்டா, "வேற ஒண்ணும் இல்ல அங்கிள். அந்த டர்னிங்ல திரும்பும்போது ஒரு கார இடிக்கிற மாரி வந்துட்டான். சடன் பிரேக் அடிச்சேன். அதுல கீழ விழுந்துட்டேனா, ஒரு நிமிஷம் சைக்கிள நிப்பாட்டுமான்னு" சொல்லிட்டு, இவர் டக்குன்னு சைக்கிள் செயின்லாம் மாட்டி விட்டு, குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் குடுத்து, அங்கருந்து அனுப்பிவுட்டா, நம்ம அதர்வா அப்படியே ஒரு மார்க்கமா அவங்கள பார்க்குறாரு. நம்ம அதர்வா பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ட வச்சுட்டு எல்லா டைரக்டரையும் போய் பார்க்குறாரு. ஆனா, உங்க ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, ஹை பட்ஜெட்டா இருக்கு. நியூ டைரக்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பட்ஜெட்ல வராது அப்படின்னு எல்லாருமே கதைய அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய டைரக்டர்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவர் மூலியமா அந்த டைரக்டர்ட்ட கதை சொல்றாங்க. "உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா. கவலையே படாத. இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். நம்ம கூடிய சீக்கிரமே பேசுவோம்ன்னு" சொல்லிட்டு அவர அனுப்பி விட்டுறாரு. இங்கே இவரு போதைய போட்டுட்டு வீட்ல படுத்து கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து, "ஏய் மச்சான் எந்திரி. சத்யாக்கு ஒரு நிமிஷம் ஃபோன் அடி" அப்படின்னு சொல்றாங்க. அந்த சத்யா தான் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய டைரக்டருக்கு கீழ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. "என்னடா மச்சான் என்ன விஷயம்னா, நீ ஃபோன் அடி. அவன் சொல்லுவான்னு" சொன்னா, ஃபோன் அடிச்ச உடனே, "மச்சான் நான் சொல்றேன். டென்ஷன் ஆகாம பொறுமையா கேளு. எமோஷன் ஆகாதனா, விஷயத்த சொல்றா. கிறுக்கு வர படுத்தாதடா" அப்படின்னு கத்துனா, "இல்லடா நீ எங்க டைரக்டர்ட்ட சொன்ன கதைய அவர் வேற ஒரு ஹீரோட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டார்றா. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடா. நீ ஒண்ணும் டென்ஷன் ஆகாத. நம்மளோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ட நம்ம ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காப்பி, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வா. நம்ம நேர்ல பேசிக்குவோம். நீ டென்ஷன் ஆகாத." அத கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பொறுமையா போய் அவரோட ரூம்ல டிராவுல அந்த ஸ்கிரிப்ட தேடி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் இல்ல. டென்ஷன் ஆயி கத்துறாரு, "மச்சான் இங்க ஸ்கிரிப்ட் இல்லடான்னா." 2 பேரும் வீடு ஃபுல்லா தேடுறாங்க. "டேய் பதறாதடா ஒண்ணும் இல்லடான்னு." வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாலும், "மச்சான் காணோம்டா" அப்படின்னு 2 பேர் வந்து நின்னா, அவங்க 2 பேரையும் "வெளிய போங்கடான்னு" சொல்லி தள்ளி கதவ சாத்திட்டு, இவரு ட்ரக்ஸு, கொக்கைன் டேப்லெட் எல்லாமே வச்சிருப்பாரா, மொத்தத்தையும் போட்டு அப்படியே ஃபுல் போதையில படுத்துடுறாரு. அவருக்கு அப்படியே வேற வேற உலகத்துலலாம் இருக்க மாரி இருக்கு. அந்த டைரக்டர கொன்னே தீரணுங்கிறத குலவெறியோட இவர் படுத்து கிடக்குறாரு. இவங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கதவ அப்படியே அடிச்சு உடைச்சுட்டு வந்தா, "மச்சான் என் லைஃபே போயிருச்சடான்னு" சொல்லிட்டு அப்படியே அழுகுறத காமிக்கிறாங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வீட்லருந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு கரெக்ட்டா ஒருத்தன் லாக்க ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வரான். வெளிய வந்த உடனே ஒரு ஆள பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு அங்கருந்து ஓடுறான். "நிறம் 3" அப்படின்னு சொல்லிட்டு அவன காமிக்கிறாங்க. இங்க நம்மளுக்கு ரகுமான் வீட்ல அழுதுகிட்டே இருக்காரு. பொண்ண காணோம்னு சொல்லிட்டு. அவரோட ஒய்ஃப் இவங்களும் பேசவே மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து, "ப்ளீஸ் அவளோட ஃப்ரெண்ட் எல்லார்ட்டயுமே ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்கேயுமே இல்லங்கிறாங்க. நீ வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னா ஃபோன் பண்ணி கேளுன்னா." "நானும் கேட்டேன். எனக்கு தெரியல." அப்படின்னு சொன்னோம்னா, "போலீஸ்ட்ட போய் வேணா கம்ப்ளைண்ட் குடுன்னா." "இல்ல போலீஸ்ட்டலாம் வேணாம். பொண்ணோட பேர் கெட்டு போயிரும்னா." "உனக்கு பொண்ணோட பேர் முக்கியமா? உனக்கு உன் பொண்ணு முக்கியமா? தேவைன்னா போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் குடுன்னு" சொல்லிட்டு அவங்க கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இங்க நம்மளுக்கு சரத்குமார காட்டுறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் செல்வம். ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. "சார் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸு. என்னாச்சு அவங்களுக்குன்னா?" "அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு மோதுன 2 பேரையுமே உள்ள புடிச்சு போட்டாச்சு சார்."
அப்புறம் ஏங்க குரல்ல நடுக்கம் தெரியுது அப்படின்னு கேட்டா, சார் அந்த 2 பேரும் நம்மளுக்கு மினிஸ்டர் ஐயப்பனோட பசங்க அப்படின்னு சொன்ன உடனே, யோவ் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? எதுக்கு மினிஸ்டர் பசங்கள தூக்கி உள்ள போட்டீங்கன்னா, சார் அந்த புதுசா வந்த கான்ஸ்டபிள் தான் சார். சொன்ன பேச்சு கேட்காம அவன் பாட்டுக்கு புடிச்சு உள்ள தூக்கி போட்டுட்டான். எங்களுக்கு நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது சார். நான் ஃபோன வையா வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க கிளம்பி வராரு. அங்க ஸ்டேஷனுக்கு வந்தா, அந்த மினிஸ்டரோட 2 பையன்ல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. "ஏய்! என்னைய வெளிய விடலன்னா இந்த ஸ்டேஷனே இருக்காது, செய்யாது" அப்படின்னு சொன்னா, அங்க சரத்குமார் வந்தா அவரையுமே பயங்கரமா மிரட்டுறாரு. "எங்க அப்பா அவ்வளோ சீக்கிரத்தில டென்ஷன் ஆக மாட்டாரு. டென்ஷன் ஆனாரு, எவனும் இங்க இருக்க மாட்டீங்க. உயிரோடயும் மிஞ்ச மாட்டீங்கடா. மரியாதையா என்னைய வெளிய தொறந்து விடுங்கடா, செய்யுங்கடான்னா" நம்ம சரத்குமார் எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல குடுத்துருப்பாரு. அப்படியே டென்ஷனையும் சிரிப்பையும் ஒரே நேரத்தில காமிச்சுட்டு, அவன்கிட்ட போய் அருமையா பேசுவாரு. "நீ நான் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் மிரட்டியிருக்க. வந்தோனே என்னையும் மிரட்டியிருக்க. இப்ப நான் உன்னை திறந்து விட்டேன்னு வையி, உனக்கு பயந்து தான் நான் திறந்து விட்டேன்னு ஸ்டேஷன்ல என்னைய ஒரு பையன் மதிக்க மாட்டான்." அப்படின்னு சொன்னா, அவன் அப்படியே டென்ஷன் ஆயி கத்துறான். கத்துனா, "இங்க பாரு மறுபடியும் உனக்கு சொல்றேன். நீ கத்துறதுக்கு இது ஒண்ணும் உங்க அப்பன் வீடு கிடையாது. மரியாதையா சைலன்ட்டா இல்லைன்னா, உன்னைய ஜட்டியோட உட்கார வச்சு லாடம் கட்டிருவேன் பார்த்துக்க. இது ஹிட் அண்ட் ரன் கேஸு. மரியாதையா இரு. நீ இதுக்கப்புறம் வெளிய போணுமா, இல்ல பெரிய ஜெயிலுக்கு போணுமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அந்த புடிச்ச கான்ஸ்டபிள்ல போய் உட்காந்து பேசுறாரு. "சார் சாரி சார்" அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல. நீங்க உங்க கடமைய தானே செஞ்சீங்க. ஆனால், அடுத்து நீங்க இந்த மாரி பெரிய கேஸ்ல டீல் பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட சீனியர் ஆஃபீசர்ஸ் நெறையா இருக்காங்க. அவங்க பேச்ச கேட்டு நடங்க. கொஞ்சம் அசந்தாலும் அவ்வளோதான் லைஃபே போயிடும். பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு" சொல்லும்போது, நம்மளுக்கு மினிஸ்டரோட பிஏ அங்க வராரு. இவன் உடனே வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சுட்டான். "பாத்தியா போலீஸ் ஆள் வந்துட்டான். இங்க அம்புட்டு பேர் எப்படி மிரள்றீங்க பாரு" அப்படின்னு கத்துனா, அவர உள்ள கூட்டிட்டு போய் பேசுறாரு. "சார், எலக்ஷன் வருது. இந்த டயத்துல மினிஸ்டருக்கு பேர் கெட்டு போயிருக்கும் செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொன்னா, "சார் நானும் வந்தோனே திறந்து விட்டுறலான்னு தான் சார் பார்த்தேன். ஆனா ஓவரா பேசிட்டா சார். என்ன பண்ண சொல்றீங்க? ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. அதுக்காக நான் ஒண்ணும் நல்லவன்லாம் இல்ல. நீங்க என்ன விலைன்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம்" அப்படின்னு சொன்னோனே, இவர் டக்குன்னு ஒரு ரூ. 50,000 எடுத்து கையில குடுக்குறாரு. "சார் இதுல ரூ. 50,000 இருக்கு. ரிலீஸ் பண்ணோனே இன்னொரு ரூ. 1 நான் தந்துர்றேன் சார்" அப்படின்னு சொன்னா, "ஓகே ரைட்டு சார். ஹிட் அண்ட் ரன்னு. அந்த அம்மா வந்து ஆஸ்பத்திரியில தான் இருக்கு. ஒருவேளை இறந்து போயிருச்சுன்னா, ரவுண்டா ஒரு 5 தேவைப்படும் பார்த்துக்கங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு அந்த பிஏவும் சொல்லிடுறாரு. நம்மளுக்கு ஹெட்ஃபோன் போட்டு ஒருத்தன் வந்து அத காமிச்சாங்க இல்லையா? அவன் வாசல்ல நின்னுட்டு நம்ம செல்வத்துக்கு ஃபோன் அடிக்கிறான். "சார் ஸ்டேஷன் வாசல்ல தான் சார் இருக்கேன்னா." "ஏய் வெத்தல பாக்கு வச்சா கூப்பிட முடியும். உள்ள வாடா" அப்படின்னு சொன்னா, உள்ள வந்த உடனே அவன் கையில வச்சிருக்க அந்த கவர குடுக்குறான். கவர வாங்குனோனே, "சார் நான் இப்ப போலாமா சார்?" அப்படின்னு கேட்டா, அந்த கான்ஸ்டபிள்ட்ட சொல்லி, "அந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ் ஆள் கிடைக்கலன்னேல, இந்தா இவன தூக்கி உள்ள போடுன்னு" சொல்லிட்டு, இவன தூக்கி உள்ள போட்டு விட்டுறாரு. "சார் டாக்குமெண்ட் வந்துருச்சு. என் கையில தான் இருக்கு. இப்ப கொண்டு வரவா?" அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ட்ட பேசுறாரு. "ஓகே சார். அமௌண்ட் மட்டும் எனக்கு நீங்க ஜிபேல போட்டு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு, இங்க வெளிய வந்தா, நம்ம ரகுமானு பார்வதிய காணோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, "என்னாச்சுன்னா?" "சார் காலையிலேருந்து பொண்ணு மிஸ்ஸிங் சார்னா." "அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயும் விசாரிச்சீங்களா? செஞ்சீங்களா?" "நம்மளுக்கு 20 பேர வச்சுட்டு இந்த மாரி 100 கேஸ் வருது சார். என்ன பண்ண சொல்றீங்க?" "சரி ஸ்டேஷன் செலவுக்கு ஏதாவது குடுத்துட்டு போங்க. உங்க பொண்ண கண்டுபிடிச்சுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கான்ஸ்டபிள் கூப்பிட்டு கேட்டா, "சார் உங்க பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கானா?" "இல்ல சார்னா." "இல்ல சாரா? தெரியாது சாரா?" ஏன்னா இந்த மாரி வர மிஸ்ஸிங் கேஸ் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, ஏதாவது பாய் ஃப்ரெண்டோட ஓடிப்போன விஷயமா தான் இருக்கு. உங்கள விட உங்க ஒய்ஃப்க்கு இத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க சார். அப்படின்னா தான் நம்மளுக்கு நடந்தது என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாரு. இங்க வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட பேசுறாரு. "ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லு. உன்ட்ட ஏதாவது பையன பத்தி நம்மளுக்கு பார்வதி பேசியிருக்காளான்னா?" "என்ட்டலாம் எதுவும் பேசல" அப்படின்னு அவங்க கோவமா சொல்றாங்க. "தயவுசெய்து உன் கோவத்த காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. புரிஞ்சுக்கோ. அவ எங்க இருக்கா? என்ன ஆனான்னே தெரியல. அதனால தான் நான் கேட்கிறேன்னு" சொன்னா, "அதுக்கு நீங்க கொஞ்ச நேரமாவது அவட்ட அப்பாவா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ் என்னைய தனியா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமா சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம சரத்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு ஜிஹெச்சுக்கு வந்திருக்காரு. அந்த அடிபட்ட அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்க. "ஒண்ணும் இல்ல. கால்ல தான் ஃப்ராக்சர். மத்தபடி உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்து இல்ல" அப்படின்னு சொன்னோனே, அந்த பிஏட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. "சார் உங்களுக்கு நல்ல நேரம். ரூ. 1 பிரச்சனை முடிஞ்சுச்சு. அந்த அம்மாவுக்கு உயிருக்கெல்லாம் ஒண்ணும் ஆபத்து இல்லையாம். ரூ. 1 ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்ட்ட சொல்லிட்டு, அவன நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளுக்கு இங்க வெளிய வந்த உடனேவே நம்ம பிஏட்ட பேசிட்டு இருக்கும்போது, "அவன் பணம் கேட்டான் பணம்." "என்னது பணம் கேட்டானாண்ணா? விடுப்பா சில்லற அமௌண்ட் தானே. நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத. நான் எல்லாத்தையும் ஸ்மூத்தா முடிச்சுட்டு வெளிய வந்துர்றேன்னு" சொன்னா, வெளிய நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அவரோட தம்பி சொல்றாரு, "உன்ட்ட மொதயே சொல்லணும்னு சொல்லி நெனச்சேன். நம்மளுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவனோட பையன் நம்ம ஏரியா தான். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான் பாரு வெற்றி, அவன் தான்" அப்படின்னு சொன்ன உடனே, "அவன் வீட்டு அட்ரஸ் தெரியுமா? அவன் வீட்டு அட்ரஸ் குடு எனக்கு"
அப்படிங்கிறாரு. டேய் மச்சான் சொன்னா கேளு, வேணானா நீ குட்றா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வேற ஒருத்தங்கிட்ட அட்ரஸை கொடுத்து அவனை போய் அடிச்சு வெளுத்தெடுங்கிறாங்கிறாரு. அந்த வெற்றி வேற யாரும் கிடையாது, நம்ம அதர்வா தான். நம்மளுக்கு நேரா அங்க அவரை அடிக்கிறதுக்காக மொத்தமா ஒரு கேங்கா போய் ஜீப்ல இறங்குது. அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செம்ம போதையில இருக்காரு. உள்ள வந்தவங்க அவரை கண்ட மணிக்கு போட்டு அடிக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிச்சா போதையில அடி வாங்கிட்டே இருந்தவர் டக்குன்னு அவர் போதையில இருக்கும்போது அந்த டைரக்டர் மாதிரி எல்லாரும் கண்ணில் தெரியுறாங்க. அவ்வளவுதான் வெறி பிடிச்சி பேய் மாதிரி அத்தனை பேர் அடிக்கிறாரு. அடி தாங்க முடியாம அவங்க தெரிச்சு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹவுஸ் ஓனர் அதுக்குள்ள நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இங்கே இப்படி ரவுடி பசங்க வந்து வெற்றியை போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் உடனே ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டேய் மச்சான் வாடா நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம்டா, யார் எதுக்கு நம்மளை அடிக்கிறாங்கன்னே தெரியலன்னு அவரை காரில் கூப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளுக்கு இங்கே ரகுமானை காட்டுறாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா யாருமே தெரியலன்னு சொன்னோன்னே அப்படியே சாமி முன்னாடி கதறி கதறி அழுகிறாரு. எப்படியாவது என் பொண்ணு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஸ்ரீயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதர்வாவோட காரை அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. இவர் வெளியே கிளம்புன உடனே இவங்களாம் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஏதோ ஒரு 2 பைக்கு நம்மளை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுதுடா, என்னன்னு தெரில, வண்டியை நிப்பாட்டிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வாங்கடா, என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி அதர்வா அடிக்க போனா இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் இன்னைக்கு ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணீங்களே அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, டேய் அது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக உள்ளதுடா அப்படின்னு சொன்னால் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. காலையில் எடுத்த அந்த வீடியோ மொபைலில் இருந்துச்சுன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க கொஞ்சமாவது நிம்மதியாகிறாங்க. நம்மளுக்கு பார்வதி ஃபோட்டோவை காமிச்சு ஸ்ரீ இந்த பொண்ணை காலையிலேருந்து காணோம், இவளை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொன்னால் டக்குன்னு யோசிச்சு பார்த்தவர், ஏய் இந்த பொண்ணை காலையில் ஒரு 5-5:30 போல் டீ கடைக்கு வந்துச்சு, அடிபட்டுருந்துச்சு, சைக்கிள் செயின்லாம் கலண்டுருந்துச்சு, நம்ம அவர் தான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் செயின்லாம் மாட்டி விட்டு அனுப்பி விட்டார்னா நம்ம டீம் மாஸ்டரானா ஆமாண்டா அவர் தான்டா அப்படின்னு சொன்னோடனே சரிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்தா என் நம்பரை வச்சுக்கோ, ஏதாவது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு நான் கூப்பிட்றேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. நேராக இங்கே டீ கடைக்கு வந்து சினி ஜெயந்திட்ட விசாரிக்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், அந்த பொண்ணு காலையில் அந்த டயத்துக்கு வந்துருந்துச்சு, கையில எல்லாம் அடிபட்டுருந்துச்சு, நான் நல்லா சைக்கிள் செயினை மாட்டி விட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டேன் அப்படின்றாரு. இவர் அப்படியே டீ கடையில் உட்காந்து கதறி கதறி அழுகிறாரு. டேய் மச்சான் ஏன்டா இப்படி அழுகிறா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடானா. இல்லடா மச்சான் நேத்தாண்டா அவளுக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் மிரண்டுறாங்க. டேய் துரோகி எங்கள்கிட்டயே சொல்லலை. நம்மளுக்கு அப்படியே நேற்று காமிக்கிறாங்க. இவர் எனக்கு மறைச்சு மறைச்சு பேச தெரில, அதனால நான் உன்ட்ட உண்மையை சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க முடிவை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாடா, இப்போ திடீர்னு இப்படி காணா போயிட்டான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டேஷனில் ஒருத்தர் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தவன உள்ளத்துக்கு போட்டிருந்தாங்களே, அவன் கத்துறான், சார் ப்ளீஸ் சார் என்னை வெளியே விட்டுருங்க சார்னு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டால் செல்வ சார் வந்ததுக்கப்புறம் தான் விடணும், அதுக்கு மீறினா இந்த பொண்ணோட ஃபோட்டோவை பாரு, இந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னா உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா அந்த ஃபோட்டோவை இங்கே கொடுங்க சார்னு சொல்லிட்டு வாங்கி உத்து பார்த்தவர், சார் இந்த பொண்ணை நான் காலையில் தான் சார் பார்த்தேன்னா, காலையில் பார்த்தியா உண்மையை சொல்கிறா, தப்பிக்கிறதுக்காக போய் சொல்லாதறானா, சார் காலையில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்ல அப்போ தான் சார் பார்த்தேன், கரெக்டாக நம்மளுக்கு அதே ஸ்ட்ரீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த சைக்கிளை அப்படியே ஓரமாக போட்டுட்டு அங்கே இருக்க காரில் டக்குன்னு ஏறி போணுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் கான்ஸ்டபிள் உடனே அவனை கூட்டிகிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல சைக்கிள் கிடக்கான்னு பாரு, அங்கே வேறு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே அங்கே சைக்கிள் கீழே கிடக்கு. அதே மாதிரி அங்கே ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஒரு சிசிடிவியில் நம்மளுக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரகுமானை கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணா தான் சார் இங்கே சைக்கிளை விட்டுட்டு போயிருக்கு, சிசிடிவியை செக் பண்ணிட்டோம், யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அந்த பொண்ணாக தான் ஏறி போயிருக்கு, அந்த கார் நம்பரை வச்சுட்டு அங்கே ட்ராக் பண்ண சொல்லியிருக்கோம்னா அது என்ன கார்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிரே கலர் i20 அப்படின்னு சொன்ன உடனே இவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு அங்கேருந்து இவர் கிளம்பிடுறாரு. நம்மளுக்கு அடுத்து இங்கே வெற்றி வீட்டுக்கு போலீஸ் டீமே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளுக்கு சரத்குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் நம்மளுக்கு ஹவுஸ் ஓனர் சொன்ன பாருங்க 4 ரவுடி பசங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருக்காங்க சார், செஞ்சுருக்காங்க சார்னா, வெற்றிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், சரி இங்கே ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட இங்கேருந்து கிளம்பி காரில் போயிட்டாரு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க சார், இதை யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னா, சார் பெரிய இடம்னா என்னையா பெரிய இடம், நான் பார்த்துக்கிறேன் வெய்யி அப்படின்னு கூமா ஃபோனை வச்சுட்டு நேராக நம்மளுக்கு பப்புக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பப்பில் 2 பசங்களை இருக்கிறத பார்க்குறாரு. எவன் இந்த வேலையை செஞ்சுருப்பானோ அவனை போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு. பக்கத்தில் அவரோட தம்பி அப்படியே மிரண்டு பின்னுனா, யூ குட் பாய், உடனே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே நடந்ததை உங்கள் அப்பாவுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு சரியா அப்படின்னு அங்கேருந்து அவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்து நம்மளுக்கு இங்கே வெற்றியை காட்டுறாங்க. அவர் அப்படியே ரோட்டில் போதையில் அப்படியே டென்ஷனாகி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, இந்த கடவுளை பார்த்து நான் கேள்வி கேட்கணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவரோட உருவத்திலே கடவுளை இவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க.
உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீ எழுதுற கதையிலேயே ஒரு ஹீரோக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அப்ப அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்னு கடவுள் கேட்டா, அந்த ஹீரோ அதையே ஒரு பெரிய அனுபவமா எடுத்துட்டு அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான். ஆமா, அது உண்மைதான். அதுதான் இப்போ உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. நீ வாழ்க்கைய அதோட ஃப்ளோலயே விடு. உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே தானா நடக்கும். நீ தைரியமா இரு. அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேசிட்டு மறைஞ்சிடுறாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்க்குறாங்க. மச்சான் என்னடா ஆச்சு? இவன் போதையில இவன் பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏய் எனக்கும் தெரியலடா வாடா அவன கூப்பிட்டுட்டு கார்ல ஏத்திட்டு கிளம்புவோன்னு கிளம்புனா, அவர் சொல்றாரு, அந்த டைரக்டரோட ஷூட்டிங் எங்க நடக்குதோ அங்க போ. மச்சான் வேணாம் மச்சான் நீ போதையில இருக்கேன்னா, டேய் கண்ண பாருடா நான் போதையில இருக்கேனா, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன். நீ போ. அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க வண்டி விட சொல்றாரு. அங்க போய் வண்டிய நிப்பாட்டினோனே, டேய் அவன் பாட்டுக்கு பேசாம கார்ல இருக்கட்டும். நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவரோட ஃப்ரெண்ட் ஹரிஷ்ங்கிறவர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர பார்க்க போறாரு. அங்க போனோனே அவர் யாருன்னே தெரியாத மாரி, "நீ யாரு? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டா, "இல்ல சார் போன வாரம் கூட என் ஃப்ரெண்டு வந்து கதை சொன்னானே வெற்றின்னு சொல்லிட்டு." "ஓ! ஹீரோ மாறுறேன் தானே. அவன பேசாம ஹீரோவ பண்ண சொல்லியா? யார்யா சொன்னா டைரக்டர்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு." அப்படின்னா, "இல்ல சார். அவன் கஷ்டப்பட்டு உருவாக்குன கதை சார். அத நீங்க இப்படி பண்ணக்கூடாது சார்ன்னு" சொன்னா, "ஏய் நான் யோசிச்ச ஒன் லைனும், அவன் யோசிச்ச ஒன் லைனும் ஒரே மாரி இருந்துச்சு. அதுக்காக நீங்க உங்க கதைக்கு ப்ரொடியூசர்லாம் பார்த்துட்டீங்களா? ஹீரோலாம் கிடைச்சிருச்சா?" "இல்ல சார்." "அப்புறம் எதுக்குடா இங்க வந்து நிக்கிறீங்க? இதெல்லாம் ஹை பட்ஜெட் படம். இதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்க டைரக்டர்ஸ் பண்ண வேண்டியது. நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா நான் தான் பண்ண போறேன், செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு கோவமா திட்டி விட்டுறாரு. அதே சமயத்துல காருக்குள்ள போதை தெளிஞ்சு நம்ம அதர்வா எந்திரிச்சு உட்கார்ந்திருந்தா, டக்குன்னு நம்ம ஸ்ரீய ஞாபகம் வந்து அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, சொல்ற வரைக்கும் பேசாம லைன்ல இரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்ச உடனே அந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு, "தம்பி எங்க தம்பி இருக்கீங்க?" "உங்கள தான் தம்பி நான் தேடிட்டே இருக்கோம்னா, நீங்க என்னைய தேடுறதா இருக்கட்டும். நான் ஒரு பொண்ண தேடிட்டு இருக்கேன். அந்த பொண்ண பத்தி விவரம் தெரிஞ்சா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத காமிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேசுனாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு கார்ல இருந்து அதர்வா இறங்கி வந்தா, அங்க அந்த டைரக்டர் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு. இவர் டென்ஷன் ஆயி, "திருட்டு நாயே, திருட்டு பயலே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்புக்கு நீ மாமா வேல பார்த்து பொழைக்கலாம்டா." அப்படி அப்படின்னு டென்ஷன் ஆயி கத்துறாரு. அங்க இருக்க எல்லாரும் மறிச்சு பிடிச்சு அவர கூட்டிட்டு போனா, "டேய் போடா இங்கிருந்து." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த டைரக்டரும் திட்டி விட்டுறான். நம்மளுக்கு அப்படியே இங்கே ரஹ்மான் வீட்ல காட்டுறாங்க. நம்ம ரஹ்மான் அவர் ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு, "உன் பொண்ணு நம்மளுக்கு சிமெண்ட் கலர் I-20ல தான் ஏறி போயிருக்கா. உன் தம்பிக்கு ஃபோன் போடு. என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி கேளு." அப்படின்னா அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. "சொல்றேன்ல ஃபோன போடுறியா இல்லையாடின்னு" ஒரே அறையா அரைஞ்சு போடுறாரு. அதே சமயம் நம்ம சரத்குமார் இங்க ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. தூக்கிட்டு வந்து மினிஸ்டர் பையன விட்டு லாடங்கட்ட வெறும் ஜட்டியோட உட்கார வச்சுட்டு, அப்புறம் ஐயா அம்மான்னு கத்துனா, நம்மளுக்கு வாசல்ல மினிஸ்டரோட கார் அப்படியே படைவலத்தோட வருது. உள்ள வந்து பார்த்தா, "வாங்க சார், இந்தா உங்க பையன பாருங்க. இதா தான் இருக்கான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 5 நிமிஷம் உள்ள உட்காருங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்." நம்ம மினிஸ்டர் ஜட்டியோட அட்டி ரத்த வெள்ளத்துல இருக்க பையன பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆயிட்டு இங்க உள்ள வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருந்தா, "என்ன சார் உங்க பிரச்சனை?" அப்படின்னு நம்ம சரத்துட்ட கேட்டா, "அதான் சார் தெரியாதா? ஹிட் அண்ட் ரன் கேஸ் சார். தூக்கி உள்ள வச்சிருக்கேன். எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா, அதுக்கு தானே சார் ரூ. 1,00,000 வாங்குனீங்கன்னு" கேட்டா, "என்னது ரூ. 1,00,000யா? நான் வாங்கினேனா? யார் சொன்னா?" அப்படின்னு சொன்னா நம்ம பிஎஸ், "சார் நான் தானே சார் குடுத்தேனா?" "ம் விட்டுரு. இப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்கன்னா?" "எஃப்ஐஆர் போட்டாச்சு. கோர்ட்ல பார்த்துக்கோங்க சார் எதா இருந்தாலும். கிளம்புங்க." நம்ம மினிஸ்டர் அப்படியே டென்ஷன் ஆயி கார்ல கிளம்பி வராரு. அவர் பிஎஸ் சொல்றாரு, "ஐயா எலெக்ஷன் வருதுயா. கொஞ்சம் எதா இருந்தாலும்னா, ஏன்டா என் பையன ஜட்டியோட லாடம் கட்டியிருக்கேன். இதுக்காக எலெக்ஷனை பார்த்துட்டே உட்காந்துருக்க சொல்றியா? அவன சும்மா விட்டுட்டு பசங்களுக்கு ஃபோன போடுறா." அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்மளுக்கு இங்க ஸ்ரீய காட்டுறாங்க. நம்ம அதர்வா பேசினார் இல்லையா? அந்த சீன அப்படியே மறுபடியும் காமிச்சா, வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்ட்டா அந்த கான்ஸ்டபிளுக்கு ஃபோன போட்டு கான்ஃபரன்ஸ்ல எடுத்தா அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, "தம்பி அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு தம்பி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்களே போய் நேர்ல பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த பொண்ணு அவங்களோட மாமா வீட்ல தான் இருக்கு." அப்படின்னு சொன்னா நம்ம அதர்வா, "எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, தம்பி அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணா தரேன். அவங்க மாமா வீட்ல தான் இருக்கு. நீங்க வேணா போய் பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டோட அட்ரஸ் தராரு. அந்த அட்ரஸ நம்ம ஸ்ரீ வேகமா நோட் பண்ணி வச்சிருப்பாரு. இங்க கான்ஸ்டபிள்ட்ட ஃபோன கட் பண்ண உடனே, "டேய் ஒன் சைடு கம்னாட்டி. போ. போய் உன் ஆள் அங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதர்வா ஃபோன வச்சுடுறாரு. இங்க நம்மளுக்கு நேரா ஸ்ரீ பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போறாரு. வாசல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வசந்த் சாரோட கார் இருக்கு. "டேய் வசந்த் சாரோட கார் இருக்குடா. கொஞ்சம் வெயிட் பண்றா. அவர் வரட்டும்னு" சொல்லிட்டு இவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நம்ம வசந்த் சார் கீழ வந்தோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி மைண்ட் அப்செட்ல இருக்காரு. அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே அங்கருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. வேக வேகமா "நீங்கலாம் இங்க இருங்கடான்னு" சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ மட்டும் மாடிக்கு போய் கதவ தட்டுனோம்னா, கதவ அவங்க மாமா திறக்கிறாரு. பக்கத்துல இருந்து, "ஸ்ரீ நான் இங்க இருக்கேன்." அப்படின்னு நம்ம பார்வதியோட குரல் கேட்குது.
பக்கத்தில் அவங்க கார்டனில் உட்காந்துருக்காங்க. மாமா நான் பேசிக்கிறேன் மாமா, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவங்க மாமாவை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஸ்ரீயை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறத காமிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு ஃபீல் பண்ணிட்டு நம்ம அதர்வா உட்காந்துருந்தா அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, தம்பி நானும் 15 வருஷத்துக்கு முன்னாடி டேரக்டர் ஆகணும், சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லி கனவோடு தான் வந்தேன். உங்கள மாதிரியே என்னையும் ஏமாற்றிட்டாங்க. இந்த டேரக்டர் அப்படி தான் தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கவரோட வெளியே வந்தா. என்னைய பார்த்தோன்னே ஏன் ஷாக் ஆனான்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே பயந்து போய் நின்னா. அப்புறம் டக்குன்னு என்னை பார்க்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டானா. அவன் எப்படி இருந்தான் என்னன்னு கேட்டான். சைடு பேக் மாட்டியிருந்தான், கையில் வந்து ஒரு ஸ்னேக் டேட்டூ போட்டிருந்தான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதர்வா யோசிக்கிறாரு. ஸ்னேக் டேட்டூ போட்டதுன்னா கண்டிப்பாக கொக்கைன் சப்ளை பண்ணுற குரூப்பில் இருக்க எல்லாருமே இதே மாதிரி தான் ஸ்னேக் டேட்டூ போட்டிருப்பாங்கன்னு இவருக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுறவனுக்கு ஃபோன் அடித்து கேட்குறாரு. இந்த மாதிரி அடையாளத்தில் உங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு கேட்டா, ஆமாம் டியூட், ஏன் என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் தான் உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு சப்ளை பண்ணும்போது கம்மியாக கொடுத்துட்டான், அவனை நேரில் பார்த்து பேசணுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே உங்களுக்கு வாங்கி தரேன், அவன் ஏ ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு சரி ஓகேன்னு ஃபோனை வச்சுட்டு நேராக அந்த லாட்ஜுக்கு போகிறாரு. கரெக்டாக அவனை தூக்கி விட்டு அட்டி அடின்னு அடித்து வெளுத்து உரிச்சு எடுத்தா, சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார், இன்ஸ்பெக்டர் செல்வன் தாஸ் எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்து இந்த ஐட்டத்தை எடுத்துகிட்டு வானாரு, உள்ளே என்ன இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது சார், எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சார், அதோட என் வேலை முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெற்றி அப்படிதான் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிறாரு. என்னடா நம்ம அப்பாவே இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ஸ்ரீ பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வசந்த் சார் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு வசந்த் சார்ட்ட, சார் நான் பார்வதிட்ட பேசினேன் சார், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை காமிக்கிறாங்க. உனக்கு உங்கள் வசந்த் சார் ரொம்ப நல்லவராக தானே தெரியும், ஆனால் அவரோட இன்னொரு முகம் உனக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆல்கஹாலிக் தெரியுமா அப்படின்னு காமிக்கிறாங்க. டெய்லிக்குமே வீட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு டெய்லிக்கு ஒய்ஃபோட பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தண்ணியை போட்டுட்டு போதையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு நின்றுட்டு இருந்த பார்வதியை அவரோட ஒய்ஃப் மாதிரியே பின்னாடி தெரியுதுன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்கவே போயிடுவாரு. அவங்க அப்படியே அலறி அடித்து பயந்து போய் அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே ரூமில் போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. இவர் அப்படியே இதை சொல்கிறாரு, இது உங்கள் ஒய்ஃப்க்கு நேற்றே தெரியும் சார், ஆனால் உங்கள் வாயாலே நீங்கள் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் அவங்க இவ்வளோ நேரம் பொண்ணு எங்கே இருக்கானே தெரியாமல் நடித்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ரூம்குள்ள உட்காந்து அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு வெற்றி வந்து அவரோட அப்பாவை பார்க்க வராரு. பார்க்க வந்தோடனே வாங்க சார் வெற்றி சார் உட்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வெற்றி அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, இவ்வளவு பண்ணிட்டு ஒன்றும் பண்ணாத மாதிரி நிற்கிறீல, எப்படி எல்லாருக்கும் வாங்குற அதே பேமெண்ட் தானா, இல்லை சொந்த பையன் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வாங்கிட்டியானா, கொஞ்சம் உட்கார்றியா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு. நேற்று சாயங்காலம் உன் டேரக்டர் எனக்கு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை எனக்கு எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் பேசினாரு. அப்போ கூட எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அதுக்கு அடுத்து இந்த ஒரு நிமிஷம் சார் அட்ரஸ் எங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கொடுத்தோன்னே ஒருத்தன் பேசினா. அது வேற யாரும் கிடையாதுடா, உன்னோட காலேஜ் மெட்டு சத்யா, அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கா நம்மள, அவன் தான்டா கிளியராக தெளிவாக உன்னோட வீட்டு அட்ரஸையும் சொல்லி RTL நீ வீட்டில் இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினா. அவன் குரல் எனக்கு தெரிஞ்சிருச்சு, பாவம் அவனுக்கு தான் வந்து என்கிட்ட பேசுகிறேங்கிறது தெரியாமல் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சிட்டான். நேற்று அந்த டாக்குமெண்ட் கையில் வந்த உடனே உங்களுக்குலாம் ஒரு ஏக்கம் இருக்குமே, ஃபியான்சியா ஃபேன்சியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னா நேராக அங்கே கொண்டு போய் இது என் பையனோட ஸ்கிரிப்ட், இது அந்த டேரக்டர் பேசின ரெக்கார்டு வாய்ஸு, ரெண்டுமே இதில் இருக்குது சார், நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், இந்த மாதிரி சின்ன பசங்க வளர்ந்தேறி வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இவரே கைப்பட எல்லாத்தையும் கொடுத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அவர் நீங்கள் கவலையே படாதீங்க சார், கண்டிப்பாக அந்த டேரக்டர் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவர் இங்கே இதை சொல்கிறாரு, நான் கெட்ட போலீஸ் தான்ப்பா, ஆனால் கெட்ட அப்பா கிடையாது, சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, அவன் பாருங்க படிப்பை விட்டுட்டு டேரக்டர் ஆனுன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்லுவார், அவன் ஆசைப்பட்டதான் அவன் ஆகிட்டு போகிறான், ஏன் அப்பா போலீஸ்னா மகனும் போலீஸாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் இருக்கா, அவனுக்கு பிடிச்ச துறையில் அவன் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான், நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போடுவார். உனக்கு அவள் அம்மாடா, எனக்கு அவள் பொண்டாட்டி, அந்த 30 வருஷ காதலை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு உன்னை போடான்னு, எல்லா ரத்தம் நீயும் போயிட்ட, என்னதான் இருந்தாலும் நீ என் பிள்ளையில எப்பறம் உன்னை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாரா அப்படியே நெத்தி பொட்டிலே ஒருத்தர் சுட்டு காலி பண்ணிட்டான்.
அவர் அப்படியே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விடுகிறாரு. நம்ம அதர்வா கதறி கதறி அழுகுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவன தொரத்திட்டு அப்படியே ஓடுறத காமிச்சா, மினிஸ்டருக்கு ஃபோன் போகுது. "சார் முடிச்சாச்சு சார்" அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்க நம்மளுக்கு ஸ்ரீ அவங்க வசந்த் சார்ட்ட பேசினத காட்டுறாங்க. "கவலைப்படாதீங்க சார். இத கண்டிப்பா நான் வெளிய சொல்ல மாட்டேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு நீங்க தான் சார் ரோல் மாடலு. அத கண்டிப்பா நான் அழிக்க முடியாது சார். உங்களுக்கும் ஒரு நல்ல இமேஜ் இருக்கு சார். அத எப்படி சார் என்னால மாத்த முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கருந்து போயிடுறாரு. நம்மளுக்கு ரகுமானம் பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே ரூம்குள்ள போறவரு, அப்படியே அவர பொண்ணுக்கு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. "நான் இந்த ஆல்கஹால்லேருந்து வெளிய வரணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியவே இல்ல. கடைசி வரைக்கும் நான் திருப்பி திருப்பி தோத்துக்கிட்டே தான் இருந்தேன். அன்னைக்கு நடந்தது பெரிய தப்பு. ஆனா, ஒரு செகண்ட் கூட என் மகன் மேல எனக்கு தப்பான இன்டென்ஷன் வந்தது கிடையாது. அன்னைக்கு நான் வந்து தொட்டது என் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு தான் நான் தொட்டேனே தவிர, உன் மேல எனக்கு தப்பான இன்டென்ஷன் என்னைக்குமே கிடையாதுடா பாப்பா. கண்டிப்பாக இந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னால கண்டிப்பா என் முகத்த பார்க்கவே முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா நம்மள தப்பான எண்ணத்தோட பார்க்கல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது உனக்கு வந்துச்சுன்னா, எனக்கு அது போதும். என்னைய மன்னிச்சிடுடா" அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா தூக்குல தொங்கி தற்கொலையே பண்ணிக்கிறாரு. நம்மளுக்கு அப்படியே அதர்வா பார்த்தீங்கன்னா, அங்க மயங்கி விழுந்தவர மறுபடியும் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட சமாதிக்கு முன்னாடி நின்னுட்டு, "அப்பா, நான் படம் சைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா இனி அடுத்தடுத்து நல்லபடியா வளர்ந்தேறி வருவேன்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டு போறாரு. நண்பா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இன்னொரு முகம் இருக்குங்கிறது கண்டிப்பாக உண்மை. அந்த முகம் எந்த அளவுக்கு நல்லது, இல்ல எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாரி இந்த படத்துல ஒருத்தனோட போதை, அவன் தான் பொண்ணுக்கும், தான் ஒய்ஃப்க்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவன கொடூரமான ஒருத்தன காமிச்சிருச்சு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு குடியை தவிர்ப்போம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.